நேயர்களே, இன்றைய தேர்தல் ஆட்டத்தில் பாஜகவின் ஆட்டம் எப்படி இருக்க போகிறது, அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், பாஜகவின் இந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் ஆட்டம் எப்படி இருக்க போகிறது, எங்கிருந்து தொடங்க போகிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள் என்பது குறித்தெல்லாம் பேசுவதற்காக நம்மிடையே நான் ஏற்கனவே அறிமுகத்தில் கூறியது போல செய்தி ஆசிரியர் கண்ணன் நம்மிடையே இணைந்திருக்கிறார். கண்ணன், வணக்கம் கண்ணன். இப்போது என்னுடைய முதல் கேள்வி என்னவென்றால், அஇஅதிமுக தற்போது ஒன்றிணையுமா இல்லையான தெரியலை. பல அணிகள் இருக்கின்றன, 4 அணி 5 அணி என்ற அளவுக்கு தற்போது இருக்கிறது. ஆனால் ஒரு விடயம் உண்மையாகிவிட்டது, அதிமுகவும் அதாவது இபிஎஸ் தலைமையிலான அஇஅதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கும் என்பது போல்தான் இதுவரை தெரிகிறது. அதில் ஏதேனும் மாற்றம் வர வாய்ப்பு இருக்கு? ஏன்னா அதை சொல்லிவிட்டு நாம் இந்த களத்தை ஆரம்பிப்போம் இந்த ஆட்டத்தை. எனவே என்னுடைய கேள்வி என்னவென்றால், இதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்க, ஒன்று இருவரும் சேர்ந்துதான் சந்திப்பார்களா அல்லது உடைந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதா? கண்ணன், சண்முகசுந்தரம், அதாவது அதிமுக பாஜக கூட்டணி நீங்கள் கூறியது போல இபிஎஸ் பிரிவுடன் அவர்கள் தேர்தலை சந்திப்பதற்காக திட்டவட்டமாக உறுதியோடு அதை சந்திப்பதை முடிவு செய்து விட்டார்கள். அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்க போவதில்லை. கூடுதலாக டிடிவி, ஓபிஎஸ் மற்றும் சசிகலா இந்த அணிகளை இணைப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் இப்போது வரை கைவிடவில்லை. டிசம்பரில் இந்த இறுதி முடிவு தெரிய வரும். ஆனால் இந்த தேர்தல் களமானது அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. அது பல்வேறு விதமான விவாதங்கள் சென்று கொண்டு இருந்தாலும் இந்த தேர்தல் களத்தை பொறுத்தவரை இதில் மாற்றம் எதுவும் இருக்க போவதில்லை. அதிலும் புதிதாக இந்த டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் உள்ளிட்டோர் இந்த கூட்டணியில் இல்லாமல் அவர்கள் விஜய் அணியோடு சேர்ந்து அந்த போட்டியில் இருந்தால் அந்த போட்டி களம் மாறுமா என்றெல்லாம் விவாதங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. ஆனால் அனைத்துக்கும் முத்தாய்ப்பு வைப்பது போல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அடுத்த கட்ட நகர்வு அனைத்து அணிகளையும் அவர் பேசிக்கொண்டிருப்பதால் இந்த முறை அதிமுகவின் இபிஎஸ் பிரிவு அதிமுகவுடன் அவர்கள் தேர்தல் களத்தை சந்திப்பதற்கு தயாராகி விட்டார்கள். மத்திய உளவு பிரிவில் இருந்து இங்கு உள்ள தேர்தல் கணிப்பாளர்கள் வரை அந்த 20% வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி இழக்க விரும்பவில்லை. வேறு எவருக்கும் அந்த அளவுக்கான வாக்கு சதவீதம் இல்லை. இதனால் இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவுடன் மட்டுமே அவர்கள் இந்த களத்தை சந்தித்தால் கூட அதில் எந்த விதமான தயக்கமும் இன்றி இந்த 2026 தேர்தலை சந்திப்பார்கள். கள நிலவரத்தில் எந்த மாற்றமும் இருக்க போவதில்லை. சண்முகசுந்தரம், நிச்சயமாக கண்ணன், அதாவது ஏன்னா இந்த கருத்தை தெரிந்து கொண்டுதான் இந்த தேர்தல் ஆட்டத்தையே நாம் பார்க்க வேண்டும். பாஜகவின் தேர்தல் ஆட்டம் என்றால் பாஜகவும் அஇஅதிமுக அதாவது இபிஎஸ் தலைமையிலே தற்போது இருக்கும் அண்ணா அதிமுக அஇஅதிமுக இரண்டும் சந்திக்க போகிறது என்றுதான். ஏனென்றால் ஏன் இந்த குழப்பம் வருகிறது என்றால், தற்போது பலர் பலவிதமாக எடப்பாடி திமுக என்கிறார்கள். அண்ணா திமுக எங்கே அண்ணாயிசம் இல்லை, எடப்பாடி ஈசம் அமித்ஷா தான் இருக்கிறது என்பது பல குழப்பங்கள் இருப்பதால் அதிமுகவை போல தற்போது தொண்டர்களும் குழம்பி போயிருக்கிறார்கள். தொண்டர்கள் மட்டுமல்ல, ஊடகவியலாளர்களும் குழம்பி போயிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமாக தெரிகிறது. இருந்தாலும் தற்போது பாஜகவுடைய எத்தனை தொகுதிகளில் பாஜக போட்டியிட விரும்புகிறது, பாரதிய ஜனதா கட்சி எத்தனை தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறது என்பது குறித்து நமக்கு கிடைத்த கிட்டத்தட்ட உறுதியான தகவல். இது அவர்களுடைய விருப்பம், மேல்மட்ட தலைவர்கள் முடிவு செய்துள்ள விருப்பம். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 234 சட்டமன்ற தொகுதிகளே பாஜக வைத்துள்ள டார்கெட். என்ன டார்கெட்? பாஜகவின் டார்கெட் தமிழ்நாடு என்பதுதான் அவர்கள் தற்பொழுது இந்த 2026 கள பிரச்சாரத்திற்கு வைத்துள்ள பெயர் டார்கெட் தமிழ்நாடு. அதாவது 2021 20 தொகுதிகளிலே போட்டியிட்ட பாஜக இந்த முறை குறைந்தது 51 தொகுதிகளிலாவது போட்டியிட முடிவு செய்திருக்கிறதா. அதிலும் 38 மாவட்டங்களிலும் குறைந்தது ஒரு தொகுதி, அனைத்து மாவட்டங்களிலும் குறைந்தது ஒரு தொகுதியிலாவது போட்டியிட திட்டம் என்பதுதான் தற்போது அவர்கள் டார்கெட் தமிழ்நாடு என்ற பெயரிலே வைத்திருக்கிறார்கள். இந்த டார்கெட் தமிழ்நாடுக்கு 20 தொகுதி போட்டியிட்டார்கள். இந்த 5 ஆண்டுகளிலே நீங்கள் 51 தொகுதிக்கு வந்திருக்கிறார்கள். 51 தொகுதி கொடுக்குமா பாஜகவுக்கு? கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? அதிமுக எடப்பாடி அதை வாரி வழங்குவாரா? 51 தொகுதிகள் என்பதெல்லாம் இருக்கிறது. ஆனால் அதற்கு அவர்கள் பின்னணியாக சொல்கின்ற மந்திரம் என்னவென்றால், பிரிந்ததால் இழந்தோம். அதாவது அவர்கள் சொல்வது என்னென்றால், பிரிந்ததால் இழந்தோம். நம்முடைய அடுத்த சிறப்பு கார்டை நீங்கள் பார்க்கலாம். அதிலே நீங்கள் பார்க்கும்போது மிக தெளிவாக தெரியும், பிரிந்ததால் இழந்தது என்ற வகையிலே அதிமுக பாஜக கடந்த லோக்சபா தேர்தல் பொழுது மக்களவை தேர்தலிலே இரு அணியும் தனித்தனியாக போட்டியிட்டார்கள். திமுக பாஜக அதிமுக போட்டியிட்டார்கள். இந்த அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக போட்டியிட்டதால் அவர்கள் பெற்ற வாக்குகளை எல்லாம் தற்போது சேர்த்து பார்த்தால்
2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலிலே கிட்டத்தட்ட 10லிருந்து 13 தொகுதிகள் ஜெயித்திருக்க முடியும் என்று அவர்கள் ஒரு புதிய தேர்தல் கணக்கினை சொல்கிறார்கள். அதாவது தனித்தனியே போட்டியிட்டதால் மக்கள் தனித்தனியாக வாக்களித்திருப்பார்கள். ஒன்றாக போட்டியிட்டால் எப்படி இருந்திருக்கும்? தனித்தனியாக போட்டியிட்டால் வாக்களித்து ஒன்றாக போட்டியிடும் போது வாக்களிக்க மாட்டார்கள் போன்ற பலவித கணக்குகள் இருக்கின்றன. ஆனால் இருவரும் சேர்ந்து போட்டியிட்டு இருந்தால் 2024 13 தொகுதிக்கு வெற்றியை இழந்தோம், இரு கட்சி பெற்ற வேட்பாளரை சேர்த்து பார்க்க வேண்டும் என்ற வகையில் தான் தற்பொழுது பாஜக அந்த கணக்கினை வைத்து தேர்தல் கணக்கினை வைத்து இந்த புதிய தேர்தல் கணக்கின் அடிப்படையில் தான் 51 தொகுதிகள் என தற்போது பாஜக முடிவு செய்திருக்கிறது. கண்ணன், தற்போது உங்களிடம் வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதாவது 51 தொகுதிகள் பாஜக கேட்பதற்கு திட்டம் வைத்திருக்கிறதாம் அப்படின்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இதற்கு சாத்தியம் உண்டா? ஏன்னால் அவர்கள் சொல்ற கணக்கு பார்த்தீங்கன்னா கடந்த முறை 2 கட்சிகளும் குறிப்பாக சென்னை, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் எல்லாம் இவர்கள் போட்டியிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் பார்க்கும்போது இவர்கள் பல இடங்களில் 2ஆம் இடமே வந்தார்கள். எனவேதான் அந்த உற்சாகத்திலே அந்த தெம்பிலே அவர்கள் 51 தொகுதிகளை கேட்பதற்கு முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன. உங்கள் கருத்து என்ன கண்ணன்? சமூகசுந்தரம், கடந்த ஜூன் மாதம் மதுரையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இந்த ஒரு மையக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தான் ஒரு 50 தொகுதிகளையாவது 51 தொகுதிகளை, அதாவது அந்த தொகுதிகளை கண்டுபிடித்து அதற்கான பணிகளை இப்போதே தொடங்குங்கள் என்று அமித்ஷா பாஜக நிர்வாகிகளிடம் அந்த உத்தரவை அவர் பிறப்பித்து விட்டு தான் அவர் சென்றிருக்கிறார். இந்த அடிப்படையில் தான் அவர்கள் 50 சீட் என்ற ஒரு டார்கெட்டை வைத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 1996 முதல் எம்எல்ஏ அந்த வேலாயுதம் தான் முதல் எம்எல்ஏ. அதன் பிறகு 2011 தேர்தலிலும் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். 2021 ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதனால் 2026 இந்த டபுள் டிஜிட்டுக்கு போனோம். நம்ம சிங்கிள் டிஜிட்லேயே தான் இருந்துகிட்டு இருக்கோம். பல மாநிலங்களிலும் நம்மளுடைய அரசியல் வியூகம் பலித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் மட்டும் இந்த சிங்கிள் டிஜிட் என்ற அந்த அந்த ஒரு சிங்கிள் டிஜிட் என்ற அந்த நம்பரை தாண்டி அவங்க டபுள் டிஜிட் போகணும் அப்படிங்கிறத இந்த முறை அவங்க இலக்காக வச்சிருக்காங்க. இதை விட ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படாது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய அந்த தலைமைகளுக்கு உள்ள ஒரு முக்கியமான கருத்தாக இருக்குது. அதனால தான் இந்த முறை கூட 40 தொகுதிகளின் லிஸ்ட்டை கூட இந்த தடவை கொடுத்துட்டாங்க இபிஎஸ்ட. கடந்த அமித்ஷாவை சந்திக்க போகும்போது அப்படிங்கிறது கூட தகவல்கள் வந்திருக்குது. இருந்தாலும் இந்த 50 தொகுதி என்பது ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீங்கள் கூறியது போலவே 51 தொகுதி என்பது நீங்கள் கூறியது போல இந்த மக்களவைத் தேர்தலில் இந்த 2 கட்சிகளும் இணைந்தால், அதிமுக வாங்கிய வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வாங்கிய வாக்குகளை இணைத்தால் கிட்டத்தட்ட அந்த ஒரு 15லிருந்து 20 தொகுதிகள் வரை வெற்றி பெற்றிருக்கலாம் என்று எஸ்பி வேலுமணியும் அதே கருத்தை இந்த தேர்தல் முடிந்த சில மாதங்களில் அவர் கூறினார். அதன் பின்னர் அந்த கருத்தை அவர் கூறவில்லை. ஆனால் முதலில் அவர் கூறினார், 2 கட்சிகளும் இணைந்து கூட்டணியில் இணைந்திருந்தால் நாம் 20 தொகுதிகளில் நாம் வெற்றி பெற்றிருக்கலாம், 15 தொகுதிகளை தாண்டி இருக்கலாம் என்ற கருத்தையும் அவர் கூறினார். அதையும் மறுப்பதற்கில்லை. அந்த கருத்தை ஒட்டித்தான் பாரதிய ஜனதா கட்சியும் 2024 மக்களவைத் தேர்தலில் பெற்ற அந்த வாக்குகளின் விகிதத்தை வைத்து இதே வாக்குகளை நாம் தக்க வைத்தாலே 2026 தேர்தலில் அந்த இரட்டை இலக்க எண்களை அந்த சட்டமன்றத்தில் அடையலாம் என்ற கருதுகோள் அவர்கள். என்னுடைய கேள்வி கண்ணன், அதாவது தேர்தல் களத்திலே தனித்தனியாக ஆடும்பொழுது கிடைக்கின்ற வினைகள், அதாவது விளைவுகள் வேறு, ஒன்றாக சேர்ந்து போட்டியிடும் போது கிடைக்கின்ற விளைவுகள் வேறு. எனவே இரண்டும் ஒன்றாக இருக்குமா? ஏன்னா தனித்தனியா போட்டியிட்டோம், நானும் 10 வாங்க நீனும் 10, 2 பேரும் சேர்ந்து பார்த்தா 20 வரும்னு பார்த்தா அது வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரியான ஒரு கணக்கு இதுவரை இல்லை. ஆனால் அதில் ஒரு முக்கால்வாசி அதற்கான வாய்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. அதை நம்ம மறுக்க முடியாது. ஏனென்றால் இந்த தேர்தல் 2024 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று வாக்களித்தவர்கள் தான் அது ஒரு 70% பேர். கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் பிஜேபி நரேந்திர மோடியை பிரதமராக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த வாக்குகளை 11% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதை தக்க வைக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் இலக்காக இருக்கிறது. இதே போல அதிமுகவும் மிகவும் பலவீனமாக பெற்ற வாக்குகள் தான் 2024 தேர்தலை பொறுத்தவரை அனைத்து எம்பி தொகுதிகளிலும் இழந்தாலும் அவர்கள் பெற்ற வாக்குகள் அந்த கட்சியின் வாக்குகள் கண்டிப்பாக எந்த தேர்தலிலும் அந்த கட்சிக்கு தான் அது விழும். இரட்டை இலட்சணத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த இமாலய ஆசைக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்வாரா? ஏன்னா இமாலய ஆசையா இருக்கு. 51 தொகுதிகள் என்பது மிகப்பெரிய தொகுதிகள். அதை கொடுத்து விட்டு இன்னும் மற்ற கட்சிகள் ஏதாவது இணைந்தால் அவர்களுக்கு எப்படி கொடுப்பார் இபிஎஸ் என்பதெல்லாம் பெரிய கேள்விக்குறிகள் வருகின்றன. 51 தொகுதிகள் கேட்டால் அதை கொடுப்பதற்கான முழுமையாக கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது அதிமுகவை பொறுத்தவரை 160 சீட்டுக்கு மேலே தான் 2006 இருந்தே அவங்க
களத்தில் நிற்கிறாங்க. போன 2021 179, 2006 180 தொகுதிகள் என்றுதான் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஆனால் இந்த முறை அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர்கள் 51 என்றால் ஒரு 30 to 40க்குள்ள அந்த பேரம் முடியலாம். ஏன்னால் இருவருக்கும் இவர்கள் பாஜகவை விட்டால் அதிமுகவுக்கு வேற வழி இல்லை. இபிஎஸ் பிரிவு அதிமுகவுக்கு, பாஜகவுக்கும் இபிஎஸ்ஐ விட்டால் வேறு வழி இல்லை. தமிழகத்தில் அவர்கள் தனித்த தேர்தல் களத்தில் நிற்க முடியாது. அதனால் இருவரும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து இந்த சீட்டுகளின் எண்ணிக்கை வந்து 51 என்பதிலிருந்து 30-40 என்ற எண்ணிக்கைக்காவது குறைந்தபட்சம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த முறை அதிகமாக இருக்கிறது. கடந்த முறை 20 இடங்களில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது அவர்கள் அந்த வாக்கு வங்கி அவர்களுக்கு வலிமையாக உள்ள கோவை பகுதியில் 2, கோவை தெற்குவிலும் முடக்குறிச்சியிலும், கன்னியாகுமரி நாகர்கோயிலில் 1, திருநெல்வேலியில் புதிதாக ஒரு சக்தியாக நயனார் நாகேந்திரன் அங்கு உருவாகி இருக்கிறார். அதனால தான் அவருக்கு இந்த முறை மாநில தலைவர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய கேள்வி, நிச்சயமாக இந்த பங்கீடு என்பது சுலபமாக முடிந்து விடாது. 51 தொகுதி நீங்க சொல்ற 30 என்பதற்கான வாய்ப்பு இருக்குமே தவிர 51 என்று கேட்கிறார்கள். 40 என்று வருவதற்கே கடினம் தான் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி இப்படி ஒரு 51 இடங்கள் என்ற வகையில் ஒரு இமாலய கனவு இலக்கை அவர்கள் வைத்திருப்பதற்கு காரணம் தலைநகர் தந்த உற்சாகம் என்பதுதான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. ஏனென்றால் கடந்த முறை சென்னை மாநகரம் என்பது கோட்டையாக கருதப்படுவது திமுகவிற்கு. அதிமுக ஏதோ ஒரு முறை அங்கு பெரிய வெற்றியை பார்த்திருக்கிறது. ஆனால் பெரும்பாலான முறை தமிழகத்தில் சட்டமன்றமாகட்டும் லோக்சபா ஆகட்டும் எப்பொழுதுமே அது திமுக கோட்டையாக தான் இருந்திருக்கிறது. எனவே ஆனால் இந்த கடந்த லோக்சபா தேர்தலில் சென்னையின் 18 தொகுதிகளில் 18 சட்டமன்ற தொகுதிகள், மொத்தமாக 3 தொகுதிகள், வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை. ஆனால் சட்டமன்ற தொகுதிகளாக பார்க்கும்பொழுது 12 சட்டமன்ற தொகுதிகளிலே பாரதிய ஜனதா கட்சி 2ஆம் இடம் பிடித்திருக்கிறதாம். அதிமுக வாக்குகள் தங்களுடன் சேர்ந்தால் இந்த முறை வெற்றி நிச்சயம் என பாஜக நம்புகிறதாம். அதனால தான் ஒரு பெரிய உற்சாகத்துடன் அவர்கள் சென்னையை குறிவைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள். சென்னையிலே நிறைய தொகுதிகள் போட்டியிட வேண்டும் என்ற கணிப்பும் இருக்கிறது. அந்த தலைநகர் மட்டுமல்ல, கொங்கு மண்டலமும் அவர்கள் பார்வையில். ஏற்கனவே கொங்கு மண்டலத்திலே பாஜக பெரிய கட்சி என்று கூறினார்கள். ஆனால் கடந்த லோக்சபா தேர்தலில் என்ன நடந்தது என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் இந்த முறை கொங்கு மண்டலத்திலும் அவர்கள் ஒரு தெம்புடன் கொம்புக்காக பாஜக தனி பிளானே வைத்திருக்கிறார்களாம். அடுத்த தரவிலே நீங்கள் பார்க்கலாம், கொங்குவிலே பாஜகவின் பிளான். கொங்கு மண்டலத்தில் உள்ள 9 மாவட்டங்கள் இருக்கின்றன. கொங்கு மண்டலத்தை பொறுத்த மட்டும் மொத்தமாக 61 தொகுதிகள் இருந்த 9 மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி தொடங்கி தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கரூர், கோவை என 9 மாவட்டங்கள் இருக்கின்றன. இந்த 9 மாவட்டத்தில் 61 தொகுதிகள். இதில் 15 தொகுதிகளையும் கோவையில் மட்டும் 5 தொகுதியிலும் கேட்க பாஜக உறுதியாக இருக்கிறதாம். இப்படி ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த 2 தகவலுமே, தலைநகராகட்டும் அதே போன்று கொங்கு மண்டலமாகட்டும், 2லுமே பாஜக பெரிய அளவில் ஆசைப்படுகிறதோ என்ற ஒரு ஐயத்தை ஏற்படுத்தும் வகையில் அவர்களுடைய கணக்கு இருக்கிறது. ஆனால் இந்த கணக்கு சரியாக இருக்குமா, அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து கண்ணனிடம் கேட்போம். கண்ணன், இப்ப தலைநகர் தந்த உற்சாகம்னு ஒன்று பார்த்தோம். நம்ம தலைநகரில் வந்து கடந்த முறை அந்த 3 தொகுதிகள் மக்களவை தொகுதிகள், ஆனால் சட்டமன்ற தொகுதிகளாக பிரித்து பார்க்கும்பொழுது பல இடங்களிலே பாஜக 12 தொகுதியை 2ஆம் இடம் பிடித்து அதிமுக முந்தி 2ஆம் இடம். இந்த கணக்கை வைத்தே கேட்கிறேன், 2ஆம் இடம் வந்துட்டு அதிமுக 3ஆம் இடம். தனித்தனியாக போட்டித்தால் ஓட்டுகள் பிரிந்திருக்கின்றன. ஒன்றாக சென்றால் 2 ஓட்டம் சேர்ந்து ஜெயிக்க முடியுமா? இது சாதாரணமாக ஏற்புடையதாக இருக்கிறார் கண்ணன். ஓகே, ஆனால் இங்கே சென்னையில் 12 தொகுதிகளில் 2ஆம் இடம் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்கு ஒரு சரியான ஒரு உதாரணமாகத்தான் இதை நம்ம வந்து பார்க்க முடியுது. ஏனென்றால் பல ஆண்டுகளாக வடசென்னை பகுதி என்றாலே அது ஒரு அதிமுகவின் கோட்டையாக இருந்த பகுதியாகத்தான் கருதப்பட்டது. இருந்த போதிலும் அதில் வந்து துறைமுகம் தொகுதியை எடுத்துக்கொண்டால் இப்போது அதில் வினோத் பி செல்வம் என்ற ஒரு வளரும் இளம் தலைவர் அங்கு பாரதிய ஜனதா கட்சியில் உருவாகிக்கிட்டு இருக்குது. அந்த தொகுதியை புதுசாக அடையாளம் காண வச்சிருக்கு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி என்றால் மயிலாப்பூர், டி நகர், இது 2 தொகுதியை தான் சொல்லுவாங்க பொதுவாங்க. கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தையில் பேசும்போது சட்டமன்ற தொகுதிகளில் இவங்க இந்த 2 தொகுதி தான். இது தவிர மேலும் அவர்கள் ஒரு புதுசாக ஒரு 8-9 தொகுதிகளில் திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பல தொகுதிகள்லையும் அவர்கள் இந்த மாதிரி 2ஆம் இடம் என்பது வந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த மக்களவை தேர்தலில் இந்த பெற்ற வாக்குகளில் 2ஆம் இடம் என்பது வந்து பரவலாக அவர்களுக்கு ஒரு ஆதரவு தளம் உருவாகி இருக்கிறதோ என்பதை என்னுடைய கேள்வி. நீங்க சொல்றது வந்து நான் உண்மையா ஏற்க தரவுகள் ஒப்புக்கொள்ள, அதனால மறுக்கிறேன் கண்ணன். ஏன்னா
மக்களவை தேர்தலுக்கு ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் இருக்கு, ஆமா. சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் இருக்கு. இது காலங்காலமாக தமிழகத்தில் நம்ம அனைவரும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில பார்க்கும் பொழுது இப்ப இவங்க பாஜக போட்டியிட திட்டமிட்டுள்ள தொகுதிகள் ஒரு கார்டை பார்த்தோம். அந்த தரவை திரும்பி மீண்டும் நமது டைரக்டர் அதை போடுவார் என்று நினைக்கிறேன். சென்னையிலே பாஜக போட்டியிட விரும்பும் தொகுதிகள் என்ற ஒரு தொகுதிகள் பட்டியலை கொடுத்திருக்காங்க. தியாகராய நகர், டி நகர் என்று அழைக்கப்பட்ட தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, விருகம்பாக்கம், துறைமுகம், எழும்பூர், திருவெற்றியூர். கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 4-7 தொகுதிகள் கேட்க போற 7 தொகுதிகள் கேட்க திட்டம். இது அதிமுக கொடுக்குமா நிச்சயமா என்னால உறுதியா சொல்லவே முடியாது. இதுலயே சிக்கல்கள் வரும். டி நகர் வந்து அதிமுக சத்யா வெற்றி பெற்ற தொகுதி. ஒரு முறை சட்டமன்ற தேர்தல் கடந்த முறை மிக சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தை தோல்வியை அடைஞ்சார் அவரு. எனவே நிச்சயமா இந்த முறை அதிமுக விட்டு கொடுக்குமான்னு தெரியல. விட்டு கொடுத்தா சத்யா விட்டு கொடுக்க இபிஎஸ் ஒப்புக்கொள்ள செய்வாரா என்பது மிகப்பெரிய கேள்வி. அந்த அளவுக்கு அவர் அங்க செல்வாக்கா இருக்காருன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதே போல மயிலாப்பூர் தொகுதி, வேளச்சேரி, வேளச்சேரியில வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது. விருகம்பாக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட்டு தோற்ற தொகுதி. ஆனா கடந்த முறை மக்களவை தேர்தல் பொழுது அந்த இடத்துல அதிக வாக்குகள் வாங்கிட்டான் இருக்காங்க. இந்த முறை அவரே போட்டியிடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது விருகம்பாக்கத்துல. துறைமுகம் கடந்த முறை முதல்ல வினோஜ் செல்வம் வந்து கொஞ்சம் அப்படியே வந்தாரு செல்வம், அதுக்கப்புறம் காணாம போயிட்டாரு. சேகர் பாபு எளிமையா வெற்றி பெற்ற தொகுதி. எழும்பூர் நமக்கு தெரிந்த விதயம். திருவற்றியூரும் கேட்டிருக்காங்க. இந்த தொகுதிகள்லாம் பார்க்கும்போது இந்த தொகுதிகள் எல்லாம் பாஜகவுக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தியாகராய நகர், மயிலாப்பூர். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தியாகராய நகரில் அந்த கட்சியோட முக்கியமான தலைவராக அந்த குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தை தோற்ற அந்த அதிமுக வேட்பாளர் சத்யா அதை கேட்பார். ஆனால் மயிலாப்பூர் மற்றும் துறைமுகம் ஆகிய 2 தொகுதிகள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளாக தான் அது ஆரம்பத்த காலத்திலிருந்தே இருக்குது. இப்போ எழும்பூர் மற்றும் திருவொற்றியூர், விருகம்பாக்கம் இந்த தொகுதிகள்லாம் வந்து வழக்கமாக அதிமுகவும் திமுகவும் தான் மாறி மாறி வெற்றி பெற்று வருகிறது. இருந்த போதிலும் இந்த தொகுதிகளில் நீங்கள் கூறியது போல அந்த மக்களவைத் தேர்தலில் அவர்கள் 2ஆம் இடம் வந்திருப்பதன் மூலமாக இது பொதுவாக பிரதமர் பதவியை தேர்ந்தெடுப்பதற்கான இந்த தேர்தலில் பெற்ற வாக்குகளை அவர்கள் வைத்துக்கொண்டு கேட்டால் கிடைக்குமா என்பது தெரியவில்லை. ஆனால் அவர்கள் அந்த தொகுதிகளில் பணிபுரிவதற்காக பல்வேறு வேலைகளை செய்து வருகிறதை நான் இந்த பட்டியலிலிருந்து நம்ம காண முடிகிறது. சுந்தரம், அதே மாதிரி கோவை கொங்கு மண்டலத்தை எடுத்துங்களேன். கொங்கு மண்டலத்துடைய அவர்கள் போட்டியிட விரும்பும் தொகுதிகள் நமக்கு ஒரு தரவு கிடைச்சிருக்கு. அந்த தகவலை பார்ப்போம். தற்பொழுது கொங்கு மண்டலத்திலே பாஜக தேர்வு செய்ய திட்டமிட்டுள்ள தொகுதிகள் வந்து கோவை தெற்கு, சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், சூலூர், கிணத்துக்கடவு, மேட்டுப்பாளையம் என்ற தொகுதிகளை வந்து அவங்க போட்டியிட தேர்வு செய்திருக்கதா தெரிஞ்சு. கோவையில் கோவை தெற்கு, சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், சூலூர், கிணத்துக்கடவு, மேட்டுப்பாளையம்னு இந்த தொகுதிகள் ஆல்ரெடி ஏற்கனவே தேர்தல் பணியை தொடங்கி விட்டார்கள் என்றெல்லாம் கூறப்படுகிறது. இங்கு இந்த தொகுதிகள்லாம் அதிமுக கொடுக்கணும். ஏன்னா கிணத்துக்கடவு, தாமோதரன் அனைவருக்கு தெரிஞ்சதுதான். கோவையில் அதிமுகவுக்கும் செல்வாக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது இத்தனை தொகுதியை விட்டு கொடுப்பாங்களா? ஏன்னா கோவை தெற்கு அந்த அம்மா ஜெயிச்சிருக்காங்க. வானதி சீனிவாசன் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காங்க. அதனால மேபி அவங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா மற்ற தொகுதிகள் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா கண்ணன்? கொங்கு மண்டலத்தில் பாரதிய ஜனதா கட்சி தொடக்க காலத்தில் இருந்தே அவங்க ஒரு வலுவான வாக்கு வங்கியாக நினைக்கிறாங்க. இருந்த போதிலும் கோவை மாவட்டத்தில் மட்டுமே இத்தனை தொகுதிகள் அவர்கள் எய்ம் பண்ணி இருப்பது வந்து அதற்கான வியூகங்கள் மற்றும் வேலைகள் நடைபெற்று கொண்டிருப்பது வந்து உண்மையிலே அது அதிமுகவுக்கு அது ஆச்சரியமாக தான் இருக்கும். என்றால் பாரம்பரியமாக அந்த கிணத்துக்கடவு, மேட்டுப்பாளையம், சூலூர், சிங்காநல்லூர்லாம் இந்த குறைந்த வாக்குகளில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க திமுக வேட்பாளருங்க. அந்த மாவட்ட செயலாளர் தான் இன்றைக்கி கூட மாற்றிருக்காங்க அந்த கார்த்திகை. அதனால் அந்த தொகுதிகள் திமுக அதிமுகவுக்கு மிகவும் முக்கியமான தொகுதிகளாக கருதக்கூடியது. இதில் அதிமுகவும் கடந்த முறை கொங்கு மண்டலத்தில் தான் 41 தொகுதிகள் அவர்கள் வெற்றி பெற்ற 66இல் 41 தொகுதிகள் இந்த கோவை, திருப்பூர், தருமபுரி, சேலம், ஈரோடில் தான் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால் இந்த முறையும் வந்து கொங்கு மண்டலத்தில் இருதரப்புக்கும் கடுமையான ஒரு இழுபறியான சூழ்நிலை தான் ஏற்படும். ஏனென்றால் இவர் கோவையில் மட்டுமே இந்த 6 தொகுதிகளை கேட்க முயற்சி செய்வது அந்த கூட்டணியில் வந்து ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில் தான் ஏற்படும். அநேகமாக கொங்கு மண்டலத்தை 2 பேர் வேணால் பாதியாக பிரிச்சுக்கலாம். மொத்தமுள்ள ஒரு 66 தொகுதிகளை நீங்க அதுல கேட்கறதுக்கு யார் வேணா எவ்வளவு வேணா கேட்கலாம். கடன் கொடுக்கறதுக்கு மனம் வேணும். அவருக்கு 2 பேரும் ஒத்து வரணும். இதான் பெரிய சிக்கல் இருக்கு. இந்த 2 தொகுதி மட்டும் இல்ல, அடுத்ததான் மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கு மாவட்டம் அவங்களுக்கு. குமரி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டமும் எங்களுக்கு மிகுந்த செல்வாக்கு இருக்கு அப்படின்னு பாஜக கருதுகிறது. பொதுவாக அங்கு அவர்களுக்கு அதிக செல்வாக்கு உண்டு. தேசிய கட்சிகளான காங்கிரசுக்கும் பாஜக இருக்குன்னு பொதுவாக சொல்லுவாங்க. கன்னியாகுமரி மொத்தம் 6 தொகுதிகள் இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலே.
நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர், அதே போன்று மற்றும் ஒரு தொகுதி அங்கு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தொகுதி. இந்த 6 தொகுதியில் 5 தொகுதிகளை பாஜக தேர்வு செய்ய திட்டமிட்டிருக்கான். ஏன் கன்னியாகுமரியை விட்டு கொடுத்துட்டாங்கன்னா கன்னியாகுமரியில தலவாய்ஸ்வரம் சிட்டிங் எம்எல்ஏ போல இருக்கு, அதனால அவர் கொடுத்துடுறோம். நாகர்கோவில்ல இப்ப பிஜேபியோட எம்எல்ஏ இருக்காரு, எம்ஆர் காந்தி இருக்காரு. பத்மநாபுரம் வந்து ஒரு மினிஸ்டர், சிட்டிங் மினிஸ்டருடைய சீட் இருக்கு, மனோ தங்கராஜ் இருக்காரு. இந்த களத்துல வந்து அவர்கள் வந்து இந்த 5 தொகுதியில் போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லி பாஜக திட்டமிட்டு இருக்கு. இந்த தொகுதியில கேட்க போறாங்க. அதிமுக கிட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கிய பிறகு இது கேட்க போறாங்கன்ற தகவல் கிடைச்சிருக்கு. இதை பார்க்கும்பொழுது கன்னியாகுமரியின் முழுவதுமாக பாஜக கொடுக்க அதிமுக ஒப்புக்கொள்ளுமா கண்ணன்? ஏன்னா கன்னியாகுமரியை பொறுத்தவரை அதிமுக பல தொகுதிகளில் 3வது இடத்தை அவர்கள் வந்து குளச்சல் உள்ளிட்ட பல தொகுதிகளில் 3வது இடத்தை தான் அவங்க போயிருக்காங்க. இந்த விளவங்கோடு தொகுதி வந்து கடைசி வாய்ப்பாக விஜயதாரணிக்கு அந்த தொகுதியை கொடுப்பதற்கான வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்குது. ஏன்னா அங்கே காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து நிற்கும் பொழுது அதிமுக அங்கு 3வது இடத்துக்கு போவது பல முறை வாடிக்கையாக இருக்கிறது. அது கடந்த முறை மக்களவைத் தேர்தலும் சரி, அதற்கு முன்பு சட்டப்பேரவைத் தேர்தலும் அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதனால் இந்த முறை நாகர்கோவில் நீங்கள் கூறியது போல கன்னியாகுமரி தலவாய் சுந்தரத்துக்கும் இந்த நாகர்கோவிலை பொறுத்தவரை எம்ஆர் காந்தி அவங்க இருப்பதால் நாகர்கோவில், விளவங்கோடு அவர்களுக்கு உறுதி. பத்மநாபபுரம் அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு வாக்கு வங்கி உள்ள தொகுதி. முதல் எம்எல்ஏவான அந்த வேலாயுதத்தை கொடுத்த தொகுதியும் அந்த பத்மநாபபுரம் தான். இதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர்கள் கேட்டதில் ஒரு 5இல் 4 கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு சண்முகசுந்தரம். நிச்சயமா உங்களை பாஜக செய்தி தொடர்பாளர் போட்டாங்களோ பெருமையா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்ணா. அந்த அளவுக்கு பாஜக ஆதரவு அலை இருக்கு. ஏன்னா நீங்க கள நிலவரத்தை வச்சு பேசுறீங்க. இருந்தாலும் அடுத்ததா நீங்க பார்த்தீங்கன்னா குமரி மாவட்டத்தை பார்த்தா மற்ற மாவட்டங்களில் எந்தெந்த தொகுதிகளை போட்டியிட விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பாஜக என்பது குறித்த தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனுடைய தகவலும் கிடைச்சு அந்த தகவலையும் பார்ப்போம். மற்ற மாவட்டங்களில் நிச்சயம் கேட்போம் என பாஜக முடிவு செய்த தொகுதிகள்: திருநெல்வேலி, தற்போது நயினா நாகேந்திரன் அங்கே இருக்கிறனால நிச்சயம் இந்த தொகுதியை அவங்க வாங்கிப்பாங்க. ராமநாதபுரம், காரைக்குடி, விருதுநகர், அரவக்குறிச்சி, திருவையாறு, உதகமண்டலம், தென்காசி, பரமக்குடி, திருவாரூர், காஞ்சிபுரம், ராஜபாளையம், தளி என இத்தனை தொகுதிகளை வந்து பாஜக குறி வச்சிருக்காங்க கண்ணன். இந்த தொகுதிகளை பார்க்கும்போது இதற்கு சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு? ஏன்னா பாஜக குறி வைத்துள்ள தொகுதிகள் அனைத்துமே கடுமையான போட்டி தரக்கூடிய தொகுதிகளாக பார்த்திருக்காங்க அவங்க. திருநெல்வேலி ஆகட்டும், ராமநாதபுரம், காரைக்குடி, விருதுநகர், அரவக்குறிச்சி, திருவையாறு, உதகமண்டலம், தென்காசி, பரமக்குடி, திருவாரூர், காஞ்சிபுரம், ராஜபாளையம், தளி. உங்கள் கருத்து கண்ணன்? இந்த இதில் திருநெல்வேலிங்கிறது தமிழக பாஜக தலைவரோட நயினார் நாகேந்திரனோட தொகுதினால அந்த தொகுதி அவர் கிடைப்பதற்கான உறுதியான வாய்ப்பு இருக்குது. ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரை அது தென்னகத்தின் காசி என்று அழைக்கக்கூடிய அந்த ராமநாதபுரம் தொகுதி, அது ஒரு பிரதமர் நரேந்திர மோடியாக அங்கே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக கடந்த மக்களவைத் தேர்தலில் பேசப்பட்டது. அதனால் அந்த ராமநாதபுரம் தொகுதி மேலே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ரொம்ப நாளாக ஒரு கண் இருக்குது. ஆனால் அந்த தொகுதியை அதிமுக கொடுப்பார்களா ஏனென்றால் அந்த தொகுதியிலிருந்து தான் இப்பொழுது அன்வர் ராஜா அதிமுகவில் இணைந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் ராமநாதபுரம் தொகுதி அவங்க ரொம்ப நாளாக பாரதிய ஜனதா கட்சியின் கவனத்துக்குரிய தொகுதி தான். இது அரவக்குறிச்சி, அண்ணாமலை கடந்த முறை போட்டியிட்ட தொகுதி. இந்த முறையும் அவர் அண்ணாமலை போட்டியிடுவாரா அல்லது கட்சியில் அது என்ன நிலை என்று தெரியவில்லை. பல்வேறு விதமான அதிருப்திக்கு உள்ளான சூழ்நிலையில் அரவக்குறிச்சி தொகுதியில் இந்த முறை அண்ணாமலைக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். தென்காசி தொகுதி வந்து அது பாரதிய ஜனதா கட்சி பல ஆண்டுகளாக அந்த பகுதியில் மீனாட்சிபுரம் மதமாற்றம் உள்ளிட்டவை நடைபெற்றதால் அங்கு ஒரு வாக்கு வங்கி உள்ள தொகுதி தென்காசி தொகுதியும். காரைக்குடி மற்றும் விருதுநகர் ஆகிய தொகுதிகள் ஆகிய சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடி தொகுதி வந்து ஹெச் ராஜா அந்த 2011 அவர் எம்எல்ஏயாக ஜெயிச்ச தொகுதி என்பதால் வந்து இந்த முறையும் வந்து அவங்க பாரதிய ஜனதா கட்சி புதிய தொகுதிகளில் போய் போட்டியிடுவதை விட ஏற்கனவே ஒரு வெற்றி பெற்ற அல்லது ஒரு செல்வாக்கு உள்ள தொகுதிகளான அந்த காரைக்குடி தொகுதியை அவர்கள் விரும்பலாம். விருதுநகரை பொறுத்தவரை விருதுநகர் மற்றும் அதன் பின்னர் ராஜபாளையம் இந்த 2 தொகுதிகளிலுமே வந்து சரத்குமார் அவங்க அந்த கட்சியில் சேர்ந்திருக்கக்கூடிய சரத்குமார், ராதிகா சரத்குமாருக்கு இந்த 2 தொகுதிகளில் ஒரு தொகுதியை அவங்க கேட்பதாக இப்போ ஒரு தகவல் இருக்குது. அவங்கள கடைசியில் அந்த கட்சியை சமத்துவ மக்கள் கட்சியை இணைச்சதுனால அந்த வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. டெல்டா மாவட்டங்களில் இந்த கருப்பு முருகானந்தம் இந்த திருவையாறு தொகுதியை அவர் கேட்பதாகவும் அந்த பகுதியில் தஞ்சை தொகுதியிலிருந்து அவர் வேட்பாளராக நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதே போல் உதகமண்டலம் தொகுதியை வந்து அது சிறுபான்மையினர் அதிகமாக உள்ள தொகுதி என்பதால் பாரதிய ஜனதா கட்சி இந்த நீலகிரி மாவட்டத்தில் ஒரு அரசியல் களத்தில் அவங்க ஒரு முத்திரை பதிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அந்த லிஸ்ட்டில் உதகமண்டலம் இருக்கலாம். இது சென்னையை ஒட்டி உள்ள காஞ்சிபுரம் மற்றும் காஞ்சிபுரம் தொகுதியில் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு குறிப்பிடத்தக்க செல்வாக்குன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த தொகுதியை அவர்கள் அந்த பட்டியலில் வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதான்னு தெரியல. திருவாரூர், பரமக்குடி
ஆகிய தொகுதிகள் வந்து அது ராமநாதபுரம் மாவட்டம் தான் பரமக்குடி தொகுதியும், ராமநாதபுரம் அல்லது பரமக்குடி ஆகிய இரண்டில் ஒரு தொகுதியை அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பது. அந்த பகுதியில் புதிதாக அந்த கட்சியை ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாஜகவை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கலாம். தளி தொகுதியும் வந்து முக்கியமான தொகுதி. ஏனென்றால் 2011 தளி தொகுதி, அந்த 4 எம்எல்ஏக்களில் தளி தொகுதியிலும் ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால் ஏற்கனவே வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற ஒரு தொகுதி அந்த திமுக கூட்டணியில் இருக்கும்போது அந்த தளி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதனால் இந்த முறையும் ஏற்கனவே அவர்கள் அந்த பாரதிய ஜனதா கட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற தொகுதிகளில் ஒன்றொன்றா அதற்கு அருகில் உள்ள தொகுதி மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்புள்ள தொகுதிகளை இந்த பட்டியலிலிருந்து நமக்கு தெரிய வருது. சண்முகசுந்தரம், கண்ணன், இப்ப என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்ப தொகுதிகள்லாம் பார்த்தோம், பாஜக போட்டியிட விரும்பும் தொகுதிகள் என்ற ஒரு பெரிய பட்டியலெல்லாம் நாம் பார்த்தோம். தலைநகர் சென்னையிலே தொடங்கி கொங்கு மண்டலத்தின் தலைநகர் கோவையில் இருந்து குமரி மாவட்டம் உள்ளிட்ட மற்ற மாவட்டங்கள் என்னென்ன தொகுதிகளை போட்டியிட பாஜக விரும்புகிறது என்றெல்லாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட 51 தொகுதிகளை குறிவைத்திருக்கிறார்கள். குறைந்தபட்சம் 30வது வாங்கிவிட வேண்டும் என்பதுதான் அவருடைய இலக்காக இருக்கிறது. ஆனால் என்னுடைய கேள்வி, ஏற்கனவே அஇஅதிமுக பாஜக இணைந்ததால் சிறுபான்மையுடைய வாக்குகள் எல்லாம் முழுமையா வராது என்ற ஒரு எண்ணம் அதிகமா இருக்கும் சூழ்நிலையில இது போன்ற இவ்வளவு தொகுதிகளை அதிமுக விட்டு கொடுக்க முன் வருமா என்பது என்னுடைய முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, சிறுபான்மை வாக்குகளை பெறுவதற்கு தற்பொழுது இபிஎஸ் பயணத்திலும் சரி பெரிய அளவு சிறுபான்மை மக்கள் இருக்கிற பொழுது சிறுபான்மை மக்கள் இருக்கிற தொகுதிகளுக்கெல்லாம் சென்றாரான்னு தெரியல எனக்கு. ஏன்னா பொதுவான பார்க்கும்பொழுது பெரும்பான்மை மக்கள் தொகுதிகளாக தான் அவருடைய பயணங்கள் சுற்றுப்பயணங்கள் எல்லாம் இருக்கின்றன. எனவே இந்த 2 கேள்விகளுக்கு பதில் எதிர்பார்க்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு வந்து சிறுபான்மை வாக்குகள் வந்து ஒரு பெரிய பொருட்டு இல்லை. ஆனால் அதிமுகவுக்கு அவர்கள் வாக்கு வங்கியில் ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருப்பதால் அந்த சிறுபான்மையின வாக்குகள் கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு திருசங்கு நிலையில் தான் அந்த கட்சி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருப்பதால் பெரும்பாலான வாக்குகள் அந்த திமுக கூட்டணிக்கு தான் செல்லும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அதுதான் அவர்களுடைய அரசியலின் மையப்புள்ளியாக மற்ற மாநிலங்களில் இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் அது வந்து எடுபடாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பெரும்பான்மை வாக்குகளை ஒருங்கிணைப்பதில் இங்கு இந்த திராவிட சித்தாந்த அரசியல் அவர்களுக்கு பெரிய இடையூறாக இருக்கிறது. இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்டது, அந்த 51 தொகுதிகள் என்பதை அந்த பட்டியலை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வாரா, கூட்டணியில் நீடிக்குமா என்ற அளவுக்கு அந்த நெருக்கடி இருக்கும். ஆனால் அதிமுகவுக்கு வேறு வழி இல்லை. கடந்த முறை 20 தொகுதி கொடுத்து விட்டாச்சு. இந்த முறை கூட ஒரு 10ஓ 15ஓ வைத்து அந்த பேரத்தை முடிக்கலாம் என்றுதான் என்ன தோன்றுகிறது. இதனால் 30 தொகுதிக்கு மேல் பாரதிய ஜனதா கட்சி நிற்பது உறுதி. ஆனால் 51 என்று அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்தால் அது என்ன ஆகும் என்பது அது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அது வெளிச்சம். இல்ல, ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக முன்னணி நிர்வாகிகள் பலரிடம் நம்ம பேசினோம் கண்ணன். அவர்கள் வந்து இப்படி வாய்ப்பே இல்லை, இப்படிலாம் வந்திருக்க பங்கீட்டுல வந்து மிகப்பெரிய சிக்கல் வரும் என்பதால் அதுதான் நம்முடைய பங்கீடுகள் நிச்சயம் இழுபறி வரும், சிக்கல் வரும் என்பதுதான் நம்முடைய கடைசியா நாம் பார்க்க போற தகவல். அந்த தகவலை பார்த்தாலே தெரியும். 51 தொகுதிகள்லாம் கேட்டா எங்களால் கொடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை, 30 தொகுதிகள் தந்தாலே பெரிது என்பதுதான் அதிமுக முன்னணி நிர்வாகிகள் பலரும் பேர் குறிப்பிட விரும்பல. ஆனால் தெளிவாக சொன்னாங்க, இபிஎஸும் அந்த எண்ணத்துல இருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னும் மேலும் பல கட்சிகள் இணையும் சொல்றாங்க. எந்தெந்த கட்சிகள் இணைந்தால் இருக்கிற கட்சிகள் உடையுமா அல்லது என்பதெல்லாம் பல குழப்பங்கள் இருக்கின்றன. பொதுவா இது ஒரு பேச்சு போயிட்டே இருக்க கண்ணன். கொஞ்ச நாளா இந்த ஏன்னா விஜயை பத்தி பேசலன்னா அந்த நிறைவில்லாதது போல ஒரு சபை இருக்குமோ என்பது போல இந்த தேர்தல் ஆட்டத்தில் விஜய் களம் இறங்கிட்டாரு. ஒரு சர்க்கார் அமைக்க போறேன்னு சொல்லி களம் இறங்கி இருக்காரு. இருந்தாலும் இந்த விஜய் வந்து சமீப காலம் நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவையும் பெருசா திட்டத்தை குறைச்சிட்டாரு. முதல் கூட்டத்தில் ஆவேசமா கோவமா பேசிட்டு இருந்தாரு, பாஜக திட்டத்தை குறைஞ்சு போச்சு. திமுக மட்டும் தான் திட்டுறாரு, அதிமுகவை எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு. அதனால அதிமுக தாவாக நெருக்கமாகி கொண்டிருக்கிறதோ என்ற ஒரு கேள்வி வருகிறது. இந்த கேள்வி, இந்த தொகுதி பங்கீடு ஒருவேளை சுமூகமாக முடிவடையவில்லை என்றால் இபிஎஸ் தாவேகா கூட்டணி உருவாவதற்கு கூட டிசம்பரில் வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்து பொதுவாக பேசுபொருளாக தான் இருக்கிறது. இருந்தாலும் விஜயை பொறுத்தவரை அந்த கூட்டம் என்பது ஒரு மாயை என்பது அது பாரதிய ஜனதா கட்சியின் உளவு பிரிவுக்கும் தெரியும். இங்கே அதிமுகவின் உள்ள மற்ற தலைவர்களுக்கும் அதனுடைய செல்வாக்கு என்ன என்பது வந்து அவங்க ஓரளவு கணித்து தான் வைத்திருக்கிறார்கள். இந்த ஒரு மாவட்டத்திற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு 1 லட்சம் பேர் போய் சேர்ந்தால் அந்த தொகுதி அந்த மாவட்டத்தில் அவங்க வந்து ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டராக இருக்க மாட்டாங்க. அதனால் விஜயோட வாக்குகள் ஒரு சட்டமன்ற தொகுதியின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளாக இருக்காது
இந்த தேர்தலில் என்பது வந்து எல்லாருக்குமே அது வந்து ஒரு உள்ளங்கை நெல்லிக்கனியாக வெளிப்படையாக அது தெரிய தொடங்கி இருக்கிறது. அதனால் அதிமுக தாவேகா கூட்டணி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் வந்து குறைவாகத்தான் இருக்கிறது. என்றால் ஒரு அதிமுகவை விஜய் திட்டுவதில்லை, அதிமுகவும் விஜயை பெரிய லெவலில் அவர்கள் எந்த விதமான விமர்சனமும் செய்வதில்லை. இதற்கு காரணம் தான் நீங்கள் கூறிய அந்த 51 தொகுதி அந்த ஒரு சீட்டு அவங்களுக்கு தேவை என்று பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக வலியுறுத்தினால் ஒரு ஆப்ஷன் மாற்று ஆப்ஷனா இருக்குது. ஆப்ஷன்ஸ் ஆர் ஓபன். எதுவும் இன்னும் முடிவாகல. இன்னும் 7 மாசம் இருக்குன்னு சொல்றாங்க எல்லாரும். எதுவும் முடிவாகல. தற்சமயத்துக்கு அப்படி ஓடிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம நேருக்கு வந்து குறிப்பா ஒரு கருத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த கூட்டங்களை பார்த்து கூட்டம் கூடுவதை பார்த்து கூட்டங்கள் எல்லாம் வாக்குகளாக மாறும் என்ற ஒரு கருத்து பொதுவா இருக்கு. ஆனா கூட்டங்கள் எல்லாம் வாக்குகளாக மாறுமா என்றால் மிகப்பெரிய பூஜ்ஜியம் தான் வரும். கூட்டம் வருவதெல்லாம் வாக்குகளாக மாறாது. ஏன்னா சிரஞ்சீவிக்கு கூடாத கூட்டமா விஜய்க்கு கூடிவிட்டது என்று கேட்பார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்த போது அவருக்கு கூடாத கூட்டமா அந்த அளவுக்கு கூட்டம் கூடியிருக்கிறது. கூடுகின்ற கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறுமா என்றால் மிக 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 கடினம் என்பதுதான் உண்மை, யதார்த்தம். அது மட்டுமல்ல, விஜய்க்கு மட்டும் கூட்டம் வருகிறது என்று திட்டமிட்டு சில பரப்புரைகள் சொல்லப்படுவதாக சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது. பொதுவாக விஜய்க்கும் கூட்டம் வருகிறது, இபிஎஸ் போரார் அவருக்கும் கூட்டம் வருகிறது, திமுக முப்பெரும் விழா, திமுக தமிழகத்தை தலைக்குனிய விட மாட்டோம் கூட்டம் நடத்துறாங்க, அதுக்கும் கூட்டம் வருது. ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் நடைபயணத்துக்கும் கூட்டம் வருது, பிரேமலதா விஜயகாந்துக்கும் கூட்டம் வருது. கூட்டம் நிறைய வருகிறது. அது வாக்குகளாக மாறுமா என்பதை தேர்தல் மட்டும்தான் முடிவு செய்ய முடியும். இல்லை கண்ணன், சரியா நான் சொல்றது? உண்மைதான். ஏனென்றால் ஒரு எம்எல்ஏ தொகுதியை 1 லட்சம் வாக்குகளுக்கு மேல் பெறுபவர் தான் வெற்றி பெறுவார். 1.5 லட்சம் வாக்குகள் பெற வேண்டும். அப்படி பார்த்தால் 234 தொகுதிகளிலும் 2 கோடி வாக்குகளை பெற வேண்டும். அதுவும் பரவலாக ஒவ்வொரு தொகுதிகளிலும் பெற்றால் மட்டுமே அந்த முதலமைச்சர் கனவு மற்றும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான கனவு என்பது பலிக்கும். நீங்கள் 20% வாக்குகள் வாங்கினாலுமே அங்கு எத்தனை எம்எல்ஏ தொகுதிகளை வெற்றி பெறுவார்கள் என்பது மிகவும் கேள்விக்குரியது. ஏனென்றால் 18% வாக்குகள் வாங்கிய சிரஞ்சீவி அங்கு 17 தொகுதிகளில் தான் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அத்தகைய சூழ்நிலை அது 20-25% அதிகமாக வாக்குகள் பெற்றால் மட்டும்தான் ஒரு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் வேட்பாளராக அவர் இருப்பார். இதனால் விஜயே அவர் நிற்கும் தொகுதியில் வெற்றி பெற்றால் கூட சில ஆயிரம் ஓட்டங்களில் அவர் திக்கித்தனையில் தான் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதுதான் இதற்கு முந்தைய தேர்தல் அந்த வாக்குப்பதிவு புள்ளி விவரங்கள் மூலமாக தெரிய வருது. நிச்சயமா கண்ணன், இந்த தேர்தல் ஆட்டத்தில் பாஜக தொடங்கி அதிமுக போயிட்டு இப்போ விஜயில வந்து முடிச்சிருக்கோம். எனவே இன்றைய தேர்தல் ஆட்டத்தை முடித்துக்கொள்வோம். விரைவில் மற்றொரு தேர்தல் ஆட்டம் வர இருக்கிறது. அந்த தேர்தல் ஆட்டத்தில் மேலும் சுவையான பல அதிரடி தகவல்களுடன் உங்களை சந்திக்க இருக்கிறோம் நேயர்களே. எனவே எங்கும் சென்று விடார்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள் சத்தியம் தொலைக்காட்சி. என்றால் சுட சுட உங்களுக்காக தலைப்புச் செய்திகள் காத்திருக்கின்றன. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.